ஹலோ அண்ட் வெல்கம் டு செட் ஃப்ரீ ஆடியோ பாட்காஸ்ட். இந்த 3வது எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த எபிசோடில் ஒரு கேள்வி, நீங்கள் இந்த டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, கேன் அ கிறிஸ்டியன் ஹாவ் அ டீமன்? இதுக்கு நிறைய பேர் நிறைய ஆர்கியூமெண்ட்டில் பேசுவாங்க, நிறைய ஆர்கியூ பண்ணுவாங்க. தியாலஜி இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்காது, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய போராட்டம் இருக்காது அப்படின்லாம் பேசுகிறவங்க இருக்காங்க. பட் ஆர்கியூ பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வரல, டெலிவரன்ஸ்க்காக நம்ம இதை பேசுகிறோம். சரி, பிசாசனுடைய தாக்கத்தில் 2 விதமான காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஒன்று டிமானிக் பொசஷன், இன்னொன்று டிமானிக் அப்ரெஷன். டிமானிக் பொசஷன்னா ஒரு மனுஷனை பிசாசு முழுசுமாக ஆட்கொள்வது. டிமானிக் அப்ரெஷன்னா ஒரு மனுஷனை பிசாசு அலக்களிப்பது. இது 2த்துக்குமே வித்தியாசம் இருக்கிறது. நம்ம வேதத்திலே அதற்கான வித்தியாசங்களை நம்ம பார்க்க முடியும். அதற்கான சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்திலே இருந்ததை நம்மளால் பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த அலக்களிப்பது, ஆட்கொள்வது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆட்கொள்வது என்று சொன்னால் ஒரு மனிதன் அறியாமையில் இருக்கிறான். ஒரு உதாரணத்திற்கு, இயேசுவை அறியாத ஒரு மனிதனோ வெளிச்சத்தை பெற்றில்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் முழுவதுமாக சூழ்ந்திருப்பது தான் ஆட்கொள்வது. கம்ப்ளீட்டாக டிமானிக்கோடைய கண்ட்ரோலில் அவங்க இருப்பாங்க. ஆனால் இன்னொன்று பார்த்தோம், டிமானிக் அப்ரெஷன், அலக்களிப்பது. அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில அசுத்தாவியினுடைய போராட்டங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். டிமானிக் அப்ரெஷன்னு சொல்கிறோம், அது இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த 2 வித்தியாசத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்க முடியும். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். இப்போ நான் மறுபடியும் பிறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னுடைய சரீரம் யாருக்கு சொந்தமாக மாறிடுதுங்க? இயேசுவுக்கு சொந்தமாக மாறிடுதா? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம்னு சொல்கிறோமா? அஃப்கோர்ஸ். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம்னு நம்ம சொன்னாலும் இந்த ஆலயத்திற்குள்ளாக பல இடங்களிலே மறைந்திருக்கிறதான பிசாசனுடைய தாக்கங்கள் உண்டு. உதாரணத்திற்கு, நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னில் வாசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோமா? இதுதான் ரட்சிப்பின் அனுபவம்னு சொல்கிறோம். ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசுவை தெய்வம் என்றே, ஆண்டவர் என்றே நம்ம அறிக்கை செய்தோம். ஆவியானவர் உள்ள இல்லாமல் நம்ம அந்த அறிக்கையை செய்ய முடியாது. சரி, இப்போ உள்ளே வந்துட்டார், அவருடைய ஆலயமாக மாறிட்டோம். ஆனால் ஆலயத்தினுடைய உட்புறங்களிலே இன்னும் ஒரு சில அசுத்தங்கள் மறைந்திருக்கிறது. இந்த காரியத்தை தான் நம்ம டிமானிக் அப்ரெஷன், அலக்களிப்பு என்று சொல்லி சொல்லுகிறோம். சரி, இப்போ இந்த மாதிரி காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவாரா? நிச்சயமா விடுதலை தருவார். விடுதலை என்பது பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லி மத்தேயு 15வது அதிகாரம் 26லேருந்து 28 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த பெண், ஒரு பெண் இயேசுவின் இடத்துல வரா. அந்த பெண்ணிடத்தில் அவர் சொல்றார், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இங்க நம்ம வாசிக்கிறோம், ஒரு பெண் தன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக, சுகத்திற்காக ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவர் ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை, பிள்ளைகளின் அப்பம். அப்போ அந்த விடுதலை அப்படின்றது பிள்ளைகளின் அப்பம்னு சொல்லப்படுகிறது முதலாவது இந்த பார்ட்ல. ஸோ இது நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ டெலிவரன்ஸ் ஏதோ என்ன சொல்ற, ஒரு புதுசாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுறதோ இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆடம்பரத்திற்காக பெற்றுக்கொள்ளப்படுகிற காரியமோ கிடையாது. அது தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஃபுட், அது ஆகாரம். அவர் அப்பா, அவருடைய பிள்ளைங்க நம்ம உரிமையாக போய் அவர்கிட்ட அந்த விடுதலையை, சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதனால டெலிவரன்ஸ்க்காக கர்த்தர் இடத்துல வரும்பொழுது நமக்கு அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் வேணும். என்ன தைரியம்? அவர் என்னுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளை, நான் இந்த விடுதலைக்காக நான் வருகிறேன். இந்த விடுதலைன்றது பிள்ளைகளுடைய அப்பம்னு சொன்னால் சாப்பாடு. ஒரு அப்பா பிள்ளைக்கு நியாயப்படி கொடுக்குற சாப்பாட்டை தான் நான் கேட்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணணும்? டெலிவரன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கணும் இந்த மாதிரி காரியங்கள்ல. இப்போ
அடுத்ததா நீங்க யோவான்ல கூட பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யோவான் 8:31 நம்ம வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா இது யார்கிட்ட பேசியிருப்பாருன்னா நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிற மனிதர்களிடத்துல தான் அதை பத்தி பேசுவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த விடுதலையாக்கும் அப்படின்ற வார்த்தையை இவர் எங்க சொல்லியிருக்கணும்? ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட தானே சொல்லியிருக்கணும். ஆனா இவர் எங்க பேசுறாரு தெரியுமா? அந்த யோவான் 8வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவை நம்பி அவர் கூட வருகிற சீஷர்கள், அவரை விசுவாசிக்கிற மனிதர்களை பார்த்து சொல்றார். ஸோ அப்போ அதுல இருந்து நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் வர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? விடுதலைன்றது தேவைப்படுகிறது. ஸோ அந்த கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடிகிறது. ஸோ அப்போ இந்த நாட்களில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் சரீரத்தினுடைய ஒரு சில பகுதிகளிலே இன்னும் மறைந்திருக்கிறதான ஆவியின் தாக்கங்கள் இருக்கிறது. அவை தான் டிமானிக் அப்ரஷன் என்று சொல்லுகிறோம். சரி, இப்போ அப்படியே ஆப்போசிட்டா ஒரு டிமானிக் பொசஷன், பிசாசனுடைய ஆளுகையில் இருக்கிறதான ஆட்கொள்ளுதல்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆளுகைக்குள்ளாக இருக்கிறதான ஒரு மனிதனை போய் நம்ம அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசு போகுமா அப்படின்னா போகாது. இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் நான் ஒரு சின்ன தம்பிக்காக ஜோம் பண்ண போனோம். அந்த தம்பியினுடைய வாழ்க்கையில் ஒரு பிசாசனுடைய போராட்டம் இருந்துச்சு. ஜோம் பண்ணும் போது அந்த உள்ள இருக்கிற அசுத்தாவி சொல்லுது, இவன் எனக்குரியவன், இவனை விட்டுரு, நான் போயிடுறேன் அப்படின்னுது. இப்போ நல்லா கவனிக்கணும், உள்ள இருக்கிற அசுத்தாவி அதை பேசுனுச்சு. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த பையனுக்கு பிசாசனுடைய அலக்களிப்பு கிடையாது, பிசாசனுடைய ஆட்கொள்ளுதல். ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு யோசித்து பாருங்க, ஒருத்தருடைய வீடு இருக்குதுங்க. அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு ஓனரா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறார். அந்த வீட்டுக்கு ஓனரா இருக்கிறவரை அந்த வீட்டினுடைய சாவியை பிடுங்கி வச்சுக்கிட்டு, இந்த வீடு என்னுடையது, நீ வெளியே போனா அது ஒத்துக்குமா? அந்த ஓனர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ அதே போலதான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாம ஒருத்தங்களுக்காக பிசாசனுடைய விடுதலைக்காக, பிசாசனுடைய ஆட்கொள்ளுதல் இருந்து விடுதலை ஆக்கப்படணும், டிமானிக் பொசஷன்ல இருந்து அவங்க வெளியில வரணும்னு ஜோம் பண்றது வேஸ்ட். ஏன்னா எப்போ அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த சரீரம் இயேசுவுக்கென்று மாறுகிறதோ அப்போ என்ன பண்ணலாம்? உள்ள இருக்கிறதான அசுத்தாவியை வெளியே துரத்தலாம். ஏன்னா அந்த வீட்டிற்கு அதிகாரியா இப்ப யார் மாறிட்டா? இயேசு மாறிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு அதிகாரியா யார் இருக்கிறா? பிசாஸ் தான் இருக்கிறான். ஸோ அந்த தம்பிக்கு போய் நாங்கள் ஜோம் பண்ணோம். அந்த பையன் என்னுடையவன், அவனை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. ஆனாலும் ஏதோ இது பண்ணி போயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த அசுத்தாவி வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தம்பிக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கோ தன்னுடைய சரீரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்படைக்கிறதையோ பற்றி யாரும் சொல்லவும் இல்லை. அந்த தம்பிக்கு அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகிற வயசும் இல்லை. இப்போ போய் சொன்னாலும் ரொம்ப சின்ன பையன், 4வது தான் படிக்கிறான், விளையாட்டுத்தனமா இருக்கிற பையன், 4வது 5வது படிக்கிற பையன். இப்போ பெற்றோர்கள் தான் என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மகனுடைய சரீரத்தை இயேசுவே இந்த மகன் உமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க, ஏன்னா அவங்க முறைப்படி அவங்க பெற்றெடுத்தவர்கள், ஸோ அவங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குது. அந்த மகனுடைய சரீரத்தை இயேசுவுக்கு என்ன பண்ணணும், அவங்க ஒப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற பிசாசை துரத்தணும்னா பிசாசு உள்ள இருந்து வெளியே போகும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். ஸோ யாரு சரீரத்துக்கு ஓனர், அதை பொறுத்து தான் யாரு உள்ள ஆளுகை செய்ய முடியும். இப்போ பிசாசு சரீரத்துக்கு ஓனரா இருந்தா பிசாசை நீங்க வெளியே துரத்துறது கஷ்டம். அப்படியே நீங்க மீறி ஆவியானவருடைய வல்லமையில அக்கினியை இறக்கி வல்லமையினால நீங்க வெளியே துரத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அது வெளியே போயிட்டு திரும்ப அலைஞ்சிட்டு மத்தேயு 12வது அதிகாரம் 43-45 ஏசப்பா விதமா சொல்றாரு, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இப்ப கவனிங்க, பிசாசை வெளியில துரத்திட்டு உள்ள வந்து நம்ம தேவனுக்கான இந்த சரீரம், தேவனுக்கான இந்த ஆவியாத்மா சரீரம்னு ஒப்பு கொடுத்து ஜெபித்து அந்த குறிப்பிட்ட மனிதரும் கூட இருக்கிறவங்களும் ஜெபிக்கலன்னு சொல்லி சொன்னா வெளியில போன ஆவி என்ன ஆகுங்களாம், வேறு பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக்கிட்டு திரும்ப உள்ள வரும். ஸோ
it is not fruitful to pray for deliverance for a person who has not accepted Jesus Christ. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனுக்கு பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபிப்பது வேஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லணும், முதலாவது அவங்க அனுபவிக்கக்கூடிய பெரிய சந்தோஷமே என்ன தெரியுமா? ரட்சிப்பின் அனுபவம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல். அதுக்கப்புறமா தான் உள்ள இருக்கிறதான அசுத்தாவை என்ன பண்ண முடியும்? வெளியே துரத்த முடியும். இப்போ புரியுதுங்களா அந்த ப்ராசஸ் எங்கேருந்து வருதுன்னு? இப்போ நிறைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் உள்ள மறைந்து இருக்கிறதான அசுத்தாவிகளை நம்ம என்ன பண்ணல? துரத்தலை. அதனால என்ன பண்ணிடுச்சு? அது இன்னைக்கு பிசாசு ரொம்ப டிசெப்டிவா, மாய்மாலமா ஒரு சில இடங்களிலே மறைந்திருக்கிறது, இருதயத்தினுடைய அறைகளிலே மறைந்திருக்கிறது. அதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் வேற சில எபிசோட்ஸில் நம்ம பேசலாம். எங்கெங்கெல்லாம் பிசாசு மறைந்திருக்கிறான், எவ்விதமான இடங்களில் மறைந்திருக்கிறான், எப்படி சரீரமாக இருந்தாலும், கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருந்தாலும் எப்படி இதில் மறைந்திருக்க முடியுன்றதுக்கான காரியங்களை நம்ம அடுத்த எபிசோட்ஸில் மேபி ஃபியூ எபிசோட்ஸ் தள்ளி நம்ம பேசலாம். ஆனால் இன்னைக்கு நான் பேச போகிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆவியினுடைய தாக்கங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ முதல் கேள்வி, எல்லாரும் இந்த கேள்வி கேட்ட உடனே எல்லாருக்கும் முதல்ல வர்ற டவுட், ஹவு கேன் அ டீமன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் லிவ் இன் த சேம் பர்சன்? ஒரே நபருக்குள்ள எப்படி பரிசுத்த ஆவியானவரும் அசுத்த ஆவியும் தங்கி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 இவ்விதமா சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம 3 காரியங்களினாலே உருவாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். என்ன 3 காரியம்? ஆவி, ஆத்மா, சரீரம். சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய சரீரம் ரட்சிக்கப்படுறது கிடையாது, நம்முடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படுறது கிடையாது, நம்முடைய ஆவி தான் ரட்சிக்கப்படுது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆவிக்குள்ளாக யார் இணைகிறா? பரிசுத்த ஆவியானவர் இணைகிறாரா? இணைஞ்ச உடனே என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அங்கதான் ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுடைய ஸ்பிரிட்குள்ள ஹோலி ஸ்பிரிட் வராரு. இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் நிமித்தமாய் உள்ள இருக்கிறதா அந்த ஹோலி ஸ்பிரிட் நிமித்தமாகவும், வெளியிலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாகவும், நடுவில் இருக்கிற சோல், அதாவது ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, 3 இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்பிரிட்டுக்குள்ளதான் ஆவியானவர் வராரா? சோல்ல தான் என்ன நடக்குது? மாற்றங்கள் நடக்கிறது. இந்த சோலை இம்பாக்ட் பண்ணும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர், ஆவிக்குள்ளாக இணைந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த சோல்ல இம்பாக்ட் பண்ணக்கூடிய விதத்துல தான் மாம்சத்தின் வழியாக, கண்களின் வழியாக, வாயின் வழியாக நம்ம வசனத்தை படிச்சு மனம் புதிதாக்கப்படுகிறதுனாலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். ரோமர் 12:2 வாசிக்கிறோம். ஸோ இந்த பக்கம் ஸ்பிரிட்ல இருந்து ஹோலி ஸ்பிரிட் சோலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் மாம்ச ரீதியா நம்ம சுயமா ஒரு தீர்மானத்தை எடுத்து வசனத்தின் மூலமாகவும் மனம் புதிதாகிறதுனாலையும் நம்ம ஜெபிக்கிறதுனாலையும் வசனங்களை வாசிச்சு பரிசுத்தமாகிறதுனாலையும் இந்த பக்கம் இருந்து வசனத்தின் நிமித்தமா இந்த ஆத்துமா பரிசுத்தமாக்கப்படுகிறது நம்ம பார்க்கணும். ஸோ 2 சைடும், ஸ்பிரிட்ல இருந்து சோலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது, நம்ம சரீர பிரகாரமா எடுக்கக்கூடிய தீர்மானத்திலிருந்தும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சோலுக்கு வருது. ஸோ இந்த சோல்ல தான் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா விதமான பிசாசின் தாக்கங்களும் இந்த சோல்ல தான் மறைந்திருக்கிறது, இந்த ஆத்துமாவில மறைந்திருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? So our spirit is saved but our soul is being saved. நம்முடைய ஆவி முதல் நாளே ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஆனா ஆத்துமா இருக்கு இல்லையா? ஆத்துமாவில் இருக்கக்கூடிய பழைய காரியங்கள், பழைய நினைவுகள், பழைய பாவங்கள், இது எல்லாமே ஒரே நாள்ல மாற்றப்படுறது கிடையாது. இட் இஸ் பீயிங் சேவ்ட். ஒவ்வொரு நாளும் அது மாற்றப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆத்துமாவை ஆராய்ந்து பார்த்து உள்ள இருக்கிறதான அசுத்தங்களை வெளியேற்ற வேண்டியது நம்முடைய வேலையா இருக்குது. அப்போ அதனாலதான் நான் சொல்றேன், ஆவியானவரை பெற்றிருந்தும் ஆத்துமாவிலே உங்களால என்னத்தை பெற்றிருக்க முடியும்? அசுத்தாவியின் தாக்கங்களை பெற்றிருக்க முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாவில் உட்காந்துட்டுல, அவர் ஆவியில இணைந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவி, ஆத்துமா, சரீரம், ஸ்பிரிட்ல தான் ஹோலி ஸ்பிரிட், நம்ம ஸ்பிரிட், நம்மளுடைய உள்ளான அந்த ஆவிக்குள்ளதான் ஆவியானவர் இணைந்திருக்கிறார். ஆனா ஆத்துமா எப்படி இருக்குது? அது இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லையும் இருக்கும், ஆவியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லையும் இருக்கும், பாடியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லையும் இருக்கும். இப்போ ஆவியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல ஆவியானவர் மூலமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாக்கப்படுகிறது.
பாடிலி நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் மூலமாக வசனங்கள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, பரிசுத்தமாக வாழ்றது, இந்த மாதிரி காரியங்கள், இச்சைகளை விட்டு விலகிறது, பாவத்தை விட்டு விலகிறது, இந்த மாதிரி மூலமாகவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சோலுக்கு வருது. ஸோ இந்த 2 விதமான இன்புட்லேருந்து வர்றதான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் ஆத்துமா நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் பாசிபிள் ஃபார் அ கிறிஸ்டியன் டு ஹாவ் அ டீமன் இன் his soul despite having the spirit of God in his spirit. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கிறிஸ்தவ மனிதனுக்கு ஆவியிலே ஆவியானவரை பெற்றிருந்தும் ஆத்துமாவிலே ஒரு சில பகுதிகள் பிசாசினாலே ஆட்கொள்ளப்படுவது சாத்தியமான ஒரு காரியம். இந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. ஹவு கேன் அ டீமன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் லிவ் இன் த சேம் பர்சன்? அடுத்த கேள்வி, ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் நானே இமேஜின் பண்ணி நானே கொஞ்சம் யோசிச்சு இந்த கேள்வியெல்லாம் வரும், இப்படி நான் இந்த பதில சொன்னேன்னா இந்த கேள்வியெல்லாம் வரும்ன்றனால இந்த கேள்வி நானே ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. இஃப் கிறிஸ்டியன்ஸ் கேன் ஹேவ் டீமன்ஸ், வை டஸ் த பைபிள் சே லைட் அண்ட் டார்க்னஸ் cannot exist together? ஒருவேளை கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அசுத்தாவியினுடைய தாக்கங்கள் இருக்கும்னு சொல்லி சொன்னா, பைபிள் ஏன் வெளிச்சமும் இருளும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாம். இதுக்கு நிறைய பேர் வசனமா சொல்றது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். என்ன அப்படின்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? 2 விஷயத்தை இதுல புரிஞ்சுக்கணும். முதலாவது, இந்த கான்டெக்ஸ்ட், இந்த சூழல் என்ன சூழலுக்காக பவுல் சொல்றாருன்னா, அவிசுவாசியோடு விசுவாசி திருமண பந்தத்திலே இணைக்கப்படுறதை பத்தி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்டே தப்பு, நம்ம இப்படி இந்த விதத்துல எடுத்துக்கிட்டோம்னா. 2வதா இவர் நல்லா கவனிக்கணும், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இருக்க முடியாதுன்னு சொல்லல. எதுக்கு இருக்குது, எப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் கேட்கிறார். The Bible doesn't say that darkness and light cannot coexist. It says they should not exist together. நல்லா கவனிக்கணும், இருளும் வெளிச்சமும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லல, இருளும் வெளிச்சமும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்றாரு. முடியாது வேற, கூடாது வேற. ஆமா தானே? அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த காரியத்தை இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 2 விஷயத்த சொன்னேன். இந்த வசனம் முதலாவது எதை சொல்லுது? அவிசுவாசிகளோடு விசுவாசிகள் பிணைக்கப்படுகிற திருமண பந்தத்தில் பற்றி பேசுகிறது. ஸோ விசுவாசியை தான் திருமணம் பண்ணணுன்ற ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்ட் நம்ம இதுலேருந்து கற்றுக்கிறோம். 2வதா, லைட் அண்ட் டார்க்னஸ் கேனாட் அப்படின்னு தான் போட்டிருக்க, ஷுட் நாட்னு போடல. ஸோ அப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் வெரி மச் எவிடென்ட் that a Christian can have demonic oppression. திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவனுக்கு பிசாசனுடைய அலக்கழிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. ஆனா பிசாசனுடைய ஆளுகை, ஆட்கொள்ளுதல் அப்படின்றது கிறிஸ்தவனுக்கு இருக்காது. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிசாசனுடைய ஆட்கொள்ளுதல் எப்போதான் இருக்கும்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அசுத்தாவி இருந்தால் மாத்திரம்தான் பிசாசனுடைய ஆட்கொள்ளுதல் இருக்கும். ஆனால் நம்ம இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இயேசுவை நம்புகிறதுனாலே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டதுனாலே நமக்குள்ளாக டிமானிக் பொசஷன் கிடையாது, ஆனால் டிமானிக் அப்ரெஷன் இருக்கிறது. பிசாசனுடைய ஆளுகை கிடையாது, பிசாசனுடைய அலக்கழிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேன் எ கிறிஸ்டியன் ஹேவ் அ டீமன்? கிறிஸ்தவனுக்கு பிசாசனுடைய தாக்கங்கள் இருக்குமா? பிசாசனுடைய போராட்டங்கள் இருக்குமா? பிசாசனுடைய அப்ரெஷன் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அலக்கழிப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். சரீரத்தில் எங்கேயாவது மறைந்து இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி தான் நான் அடுத்த எபிசோடில் உங்களோட பேச போகிறேன். எவ்விதமான விதத்தில் பிசாசு ஒரு கிறிஸ்டியனுடைய லைஃப்குள்ளே வர முடியும், எவ்விதமான விதங்களிலே, எவ்விதமான திறக்கப்பட்ட கதவுகள் வழியாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு நுழைய முடியும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் டோர்ஸ் ஃபார் சைட்டன் டு கம் இன், அதை பற்றி அடுத்த எபிசோடில் நான் பேச போகிறேன். இந்த எபிசோடில் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதானே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்ஸையும் நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா
இந்த மாதிரி காரியங்களை பேசும்போது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் டெவலப் ஆகும். ஒருத்தர் தப்புன்னுவார், ஒருத்தர் ரைட்டுன்னுவார், ஒருத்தர் ஒரு விதத்தில் பேசுவார், இன்னொரு கோணத்தில் பேசுவார். ஆகையினால எந்த சந்தேகம் நான் பேசுகிறதுல உங்களுக்கு எந்த குழப்பம் இருந்தாலும் தயவு செய்து எனக்கு நேராக கால் பண்ணுங்கள். ஈவினிங் 5 to 6 எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் நோட் அனுப்பினாலும் சரி, சேட் பண்ணாலும் சரி, ஐ எம் ரெடி டு ஆன்சர் எனி ஜென்யூன் டவுட்ஸ். ஜென்யூனான கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க. அதற்கான பதிலை தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நம்ம அதுக்கான பதிலை நம்ம சேர்ந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆகையினாலே இந்த எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகையினாலே யாராவது உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா, கேன் அ கிறிஸ்டியன் ஹாவ் அ டீமன் அப்படின்னா, யூ ஷுட் பி ஏபிள் டு சே எஸ், அ கிறிஸ்டியன் கேன் ஹாவ் அ டீமன். ஆமாம், ஒரு கிறிஸ்தவனுக்கு பிசாசனுடைய அலக்கழிப்பு, டிமானிக் அப்ரஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு 100% உண்டுன்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதே நேரத்தில் we should make sure that they are getting delivered. இது வந்து ஒரு கிறிஸ்தவனை பிசாசு பிடிச்சிருக்கடான்னு குறை சொல்கிறதுக்காக இல்லை. It is to make sure that you accept your problem. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த அலக்கழிப்பு இருக்குதுன்றதை ஒத்துக்கிட்டாதான் அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால முதலாவதாக இதை நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, ஒரு கிறிஸ்தவனை கண்டம் பண்ணுறதுக்காக சொல்ல, அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்காக கிடையாது. அந்த அக்செப்டன்ஸ் வேணும். என்ன அக்செப்டன்ஸ்? கிறிஸ்தவனுக்கு அசுத்தாவினுடைய தாக்கங்கள் இருக்கும் அப்படின்ற அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் அதிலிருந்து டெலிவரன்ஸ்க்காக அந்த மனுஷனால் ஜெபிக்க முடியும். அதனால தான் இந்த எபிசோடில் இந்த கேள்வியோடு நம்ம நிறுத்துகிறோம். ஏன்னா நமக்கு டைம் ஆகிடுச்சு. அடுத்த எபிசோடில் எப்படி பிசாசு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கான வழிகள் என்னன்றது அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களை வழி நடத்தி காத்துக்கொள்வதாக. God bless you.